வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு பீக்கங்காய் சட்னி இது ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்ட பீக்கங்காயை ஒரு பீக்கங்காய் இருந்தால் போதும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த இடம் ரொம்ப குண்டாக இருந்து இங்கே ஒல்லியாக இருந்துச்சுன்னா அது வந்து முத்தின பீக்கங்கான்னு அர்த்தம். அதே மாதிரி நான் ஏற்கனவே பீக்கங்காய் பொரியலில் சொல்லியிருக்க மாதிரி பீக்கங்காய் வந்து கசப்பு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு தோல் சீவ வேண்டியதில்லை. இந்த சட்னிக்கு சப்போஸ் ஏதாவது நார் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் சின்ன பீஸ், எப்போ பீக்கங்காய் 2-3 பீக்கங்காய் செஞ்சால் கூட ஒவ்வொரு பீக்கங்காயும் சாப்பிட்டு பார்க்கணும். இல்லைன்னா அது வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு இருந்துச்சுன்னா அந்த காயை எடுத்துருங்க. அது டோட்டலோட டிஷ்ஷும் கெட்டு போயிடும். அது இப்போ 4 பீக்கங்காய் போட்டு பொரியலோ குழம்போ வச்சிங்கன்னா ஒவ்வொரு பீக்கங்காயுமே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது கசப்பு இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த பீக்கங்காய் தோல் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு. அதனால் தோல் எடுக்க வேண்டாம். நார் மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி சிப்ஸு கட் பண்ணுற மாதிரி சன்னமாக கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவோம்ல, எவ்வளோ சன்னமாக முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடசட்டியில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி சன்னமான பீஸாக கட் பண்ண பீக்கங்காயை வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் இந்த சட்னி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருவேன். இது நீர் சத்து இருக்க காய்ங்கிறதுனால அடி எது பிடிக்காமல் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த பீக்கங்காய் இப்படி இந்த கரண்டியில் இப்படி கட் ஆகுது நல்லா. இந்த 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டா போதும். இப்போ இதை எடுத்துடலாம் வெளியே இந்த பீக்கங்காயை. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு பீக்கங்காய் இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் உளிச்சு வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புளி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பெருங்காயம், உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி விதை. பீக்கங்காய் வறுத்த சட்டிலேயே வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி விதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லா சட்னிக்கும் லஞ்ச் சட்னிக்கெலாம் போடுறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது உடம்புக்கும் நல்லது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் செவந்தோடனே சீரகம் போட்டுக்கலாம். முதல்ல சீரகம் போட்டால் தீஞ்சு போயிடும். எப்பயுமே சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முந்தி கடுகு போடாதீங்க. அரைச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு கடுகு போடுங்க. அது கடுகு வந்து கசப்பு எடுத்துரும். இப்போ வந்து இந்த வெங்காயம் மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். செவந்துருச்சு பருப்பெல்லாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பூண்டு, அப்புறம் அந்த தக்காளி, அந்த புளி பீஸு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து இந்த பீக்கங்காய் நம்ம வறுத்து வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது வேகறது இந்த தக்காளியில் நல்லா மசிச்சு வறுத்து ஹெல்ப் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மீடியமான ஃப்ளேமில் இன்னும் 2 நிமிஷம் இந்த தக்காளிலாம் மசிச்சு வர அளவுக்கு விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இது நல்லா ஒரு நீர் சத்து இருந்த காய். இப்போ இந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வதக்கி இருக்கிறது மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு தேங்காய் இருந்தால் போதும். பீக்கங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஏற்கனவே குழம்புத்தூள் போட்ட பீக்கங்காய் பொரியல், அப்புறம் பீக்கங்காய் குழம்பு, கறி குழம்பு மசாலா போட்ட குழம்பு, பீக்கங்காய் கடைஞ்சது அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீக்கங்காய் சீசனுங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த சட்னிலையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஆட்டுறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு சட்னியை அரைச்சிடலாம். ஆறினோடனே கொஞ்சமாக தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றி இப்படி நைஸான கெட்டி சட்னியை அரைச்சிட்டேன். இது சாதத்தோடையும் சாப்பிடலாம், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும். தக்காளியோட புளிப்பு, அந்த புளி போட்டிருக்கிறது, பீக்கங்காயோட லேசான இனிப்பு,
எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சத்தாகவும் இருக்கும். இதில் இந்த நீர் சத்தும் இருக்குது, நார் சத்து இருக்குது. இந்த பீக்கங்காவோட சட்னி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.